இதுல எத்தனை மில்லியன் ரூபாய் காசு செலவழித்திருப்பேன் நம்ம எங்க உதவலாம் அப்ப இல்ல உண்மையில சேர்த்துட்டு வந்து எங்களுக்கு ஒரு சிஇஓவா தான் நடந்து இருக்கிறனாடி எல்லாத்தையும் நாங்க கோஆர்டினேட் பண்ணி கொண்டிருக்கீங்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இல்ல நான் கேட்கிற கேள்வி உனக்கு பாவிக்க காசு இங்க உங்க தென்னங்கண்டு எல்லாம் இங்க உங்க காணி இருக்கிற எல்லாமே இப்ப கிரிக்கெட் கிரவுண்ட் நடந்தோன்னு இருக்கு சோ நீங்க இங்க பசங்க அந்த படத்தோட தான் அமைச்சர் இங்க இதுதான் இப்ப திருவையாற்றுல அமைச்சர் லால்காந்த் அவர்கள் கொண்டு வந்து நட்ட இந்த தென்னன் பயிர் செய்யனுடைய எல்லாமே சரிதான். இதுதான் இப்ப எனக்கு இப்படி 7 ஃபைல் இருக்கு இன்றைக்கு. இதுதான் இப்ப இருக்கலாம். இந்த 2வது படம் காட்டுற அமைச்சர் கொஞ்சம் என்ன கலக்க விடும். இந்த தென்னங்கண்டுகள் எனக்கு தெரியுதா? இதான் இது சம்பந்தமா 1 வீக்ல நான் ஒரு ரிப்போர்ட் 1 வீக்ல வேண்டாம் இங்க போறோம். நீங்க போய் என்ன தென்னங்கண்ட சிச்சுவேஷன் அந்த இடத்துல எத்தனை மில்லியன் செலவழிச்சிருக்கீங்க நீங்கள்? இவ்வளவுக்கும் பசல என்ன ஜோக்கண்டா அமைச்சர் தொடங்கினதா அமைச்சர் லால்காந்த் இல்ல இப்ப நாங்க என்ன சொன்னா இப்ப தொடங்கி கொண்டிருக்கிறதே நாங்க கண்டாவள பூனேரி மற்றதுதான் போயிருக்கிறோம். நீங்க லால்காந்த் அமைச்சு வந்த விஷயத்தை நீங்க வாசிக்கும் பொறுமோ நீங்கள் மேற்படி மூவரி வாசிக்கும் ஆனா செந்தூரனாகிய தங்களின் மேன்மை கவனத்துக்கு அறிய தரும்படி இனக்களி இருக்கு. கடந்த ஆண்டு கௌரவ அமைச்சர் லால்காந்த் அவர்களால் தென்னை பயிற்சிகை மற்றும் கச்சான் பயிற்சிகை திருவிழா பகுதியில் அவசரப்படுறீங்க. உப உணவு திட்டத்துக்கு அரசால் வழங்கப்பட்ட பிரதேசத்தில் வார்பார்த்த பயிராக தென்னம்பிள்ளை நாட்டிற்கு கனகச்சிதமாக அமைச்சர் அழைத்து அமைச்சர் முன்னிலையில் ஊழல் புரிந்துள்ளனர். இங்கு கவனிக்க வேண்டிய விடயஞ்சாலில் இப்பிரதேசமானது படித்த வாலிபர் திட்டத்தில் தலா 3 ஏக்கர் நிலம் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டது. அதாவது 1 ஏக்கர் குடியிருப்பு, 1 ஏக்கர் விலங்கு வேளாண்மை, 1 ஏக்கர் மரக்கறி பயிற்சிகள். ஆனால் இங்கு அமைச்சர் லால்காந்தவினால் தென்னை 5 ஏக்கரில் நாட்டப்பட்டு இன்று அவை அனைத்தும் அழிவடைந்து சிறுவர்கள் விளையாடும் துடுப்பாட்ட மைதானமாக உபயோகிக்கப்படுகிறது. மேலும் 5 ஏக்கர் காணியில் 2 ஏக்கர் காணி ஒதுக்குப்புற காணிகளாக இப்ப அரசியலும் ஊழல் இடம்பெற்றுள்ள என்ற விடயத்தினை இதன் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். கடித வாசி பிடிக்கும் ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? மேலும் அந்த கடிதம் சைமன் மொட்டை கடிதம் இல்லையா? சைமன் தான் தந்திருக்கணும். மேலும் ஊழலுக்காக ஆற்றின் ஒதுக்குப்புற காணியை கரச்சி பிரதேச செயலாளர் தென்னை நடுகை என்ற போர்வையில் அதற்கும் அனுமதி பத்திரம் தயாரிக்கும் நடவடிக்கைகளாக செயற்கையாக வெள்ள பாதிப்புகளை உருவாக்கும் நோக்கமே ஒரு தனிநபர் 2 ஏக்கர் ரை ஆற்று காணியை போய் பார்த்துதான் கையப்படுத்த அதில் தென்னை நடுகை செய்ய அனுமதித்தில்லை. மேலும் உப உணவு திட்டத்துக்கு தலா 1 ஏக்கருக்கு நீர் வழங்க வேண்டிய நீர்ப்பாசன திணைக்களம் இந்த தென்னை பயிற்சிகை நடுகை காணிக்கு 5 ஏக்கருக்கு நீர் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதுடன் அந்த தென்னங்காணிக்கு நீர் விநியோகிப்பதற்காக 17ஆம் வாய்க்கால் நீர் சீராக்கியும் வாய்க்காலும் பாரிய அரசு நிதியை பயன்படுத்தி புனரமைப்பு செய்து இலவசமாக நீர் வழங்கி இறுதியில் இந்நீரானது தென்னங்கன்றுகள் நாட்டப்பட்ட பயனாளி குறித்த காணியில் வசிக்காதமையாலும் சீராக தென்னங்கன்றுகளுக்கு நீரை வழங்காத காரணத்தாலும் நீர் வெள்ளமாக காணியூடாக பாய்ந்து ரை ஆற்று கழிவு வாய்க்கால் விழுந்து மீன்விரியமாக உள்ளதுடன் போதிய கண்காணிப்பு பராமரிப்பின்மையால் அமைச்சரால் வழங்கப்பட்ட தென்னங்கன்றுகளும் இறந்து விட்டது. தற்போது இறந்த தென்னங்கன்றுகளுக்கு அரச பசலையும் விநியோகிக்கப்பட்டு மோசடி பெற்றுள்ளது. இங்கு விவசாய திணைக்களம் வடமான தென்னச்செய்கையும் கச்சாஞ்செய்கையும் என்று கூறி பாரிய அரச உர மோசடி செய்துள்ளனர். இறுதியில் இந்த புதிய அரசிடம் மிக நுட்பமான முறையில் அரச நிதியினை கமல் அபிவிருத்தி பிரதி ஆணையாளர் மோசடி செய்துள்ளார் என்றபடியும் குறிப்பிடத்தக்கது. என்ன பிரச்சனை சொன்னா ஒரு சென்ஸ் கூட கவர்மெண்ட் செலவழிக்கல. ஒரு தென்னம்பிள்ளை கொடுத்தது கோகனட் போட்டால் கொடுத்தது தென்னம்பிள்ளை காணி கோகனட் போட்டால் கொடுத்த தென்னம்பிள்ளை அதுதான் அந்த தென்னம்பிள்ளை கோகனட் போட்டு யார் கொடுத்தது? அது என்ன பிரதியாணையாளர் ஊழல் செய்தவர்கள் கொஞ்சம் நிலவுவார். நான் உங்களை கேட்கலாம் இந்த கட்சியான விளக்கிறேன். கோகனட் போர்டே நாம நடத்தப்பட்டோம் இல்லையே காப் மானியது கச்சா கொடுத்தது. இது வந்து அந்த விவசாயி தானா தண்ட காலத்துல வச்சுதான் செய்தது. அதுக்கு ஒரு பங்கன் வச்சதான் நாங்க இதுல ஒரு சென்ஸ் பங்கன் எல்லாம் அமைப்பாலாம் செய்தது. நாங்க செய்யல பங்கன் சொல்லி சொன்னா அமைச்சர் நீங்கள் அமைப்பு ஃப்ரீயா தந்தெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு கேள்வி அந்த அவ்வளவு தென்னம்புள்ள கண்டுகளுக்குரிய காசுக்கு பொறுப்பெடுக்கிறதா அந்த அவ்வளவு அமைப்பு அந்த இந்த ஆர்ப்பாட்டம் என்னென்றால் இந்த விஷயங்கள் அங்க இருக்கிற லால்காந்த் அமைச்சருக்கு தெரியாது. சரிக்காது கொண்டு வந்து நீங்க வந்து யாரு இல்ல நீங்க வந்து ஒரு தடவை வச்சு கொண்டு சொல்லிடாது. நிலைமை இப்படிதான் இருக்கீங்க. சரி 2 பேரும் சேர்ந்து சொல்றீங்க அங்க அப்படி ஒன்று நடக்க அப்படி நடக்க இல்லைன்னா ஓகே
கொஞ்சம் கோயில்களை படம் கிடக்கிறது இப்படி. இல்ல, அதான். சொல்லுங்க, ஓகேன்னு. அதான் இது என்ன ஆகும்? என்ன அவங்க சொல்றாங்க இப்ப அங்க வேலைகள் நடக்க இல்லை அது அப்படிதான் சொல்ல வரீங்க கடைசியா அச்சான் பயிற்சியை நடந்ததை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அதே நேரத்தில் உரமானியம் கொடுக்கப்பட இல்லை உரமானியம் கொடுக்கப்பட இல்லைன்னு சொல்றேன் உடமானியம் கொடுக்கப்பட இல்லையா? ஷுவரா? ஷுவர் என்ன ஆனா நான் கூட காட்டவா நீங்க உரமானியம் கொடுத்தன்ற இந்த ஆர்டிஐக்கு போட்ட லெட்டரை காட்டவா? அது நீ எனக்கு தாங்க அண்ணா இங்க இல்ல கணக்கு ஃபைல் என்னடா நீங்களும் அமைச்சர் போய்க்காங்க உங்களோட நான் உங்களோட சப்போர்ட்டர் தான். ஆனா இப்படியான ஒரு வேலை நடக்க இல்ல அது அரசாங்கத்தை தான் பாதிக்கும். சோ நீங்க இந்த மாதிரியான திணைக்களத்தில் இருக்கிறார்கள் எல்லாத்தையும் காப்பாத்தி ஓகே பரவாயில்ல நாங்க சேவ் பண்ணி விடுவோம்ன்றது வந்து என்ன நடக்கும்டா தொடர்ந்து இதே தான் நடக்கும். இந்த வரைக்கும் அனுர அரசாங்கத்தின் பேர் வடக்கு மாநிலத்தில் பெறுறதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்காதது தானே காரணம். அதான் உண்மை. இந்த வரைக்கும் எத்தனை ஊழல் பிடிச்சு தந்திருக்க உங்களோட பேங்க் புத்தகங்களோட அக்கௌண்ட் நம்பர் தந்திருக்க நீங்க அங்க போயிருந்தோண்டு உங்க நீங்க எப்படி பொறுமையா இது எல்லாத்தையும் சமாளிக்கீங்கன்னு யோசிக்க சந்தோஷமா இருக்கும் டாக்டர் காய்க்கிறீங்க. அங்கதான் பிரச்சனை இருக்கு. சரி பிறகு இங்க வேற இப்படி ஊழல் ஆதாரத்தோட ஆர்டிஐயோட கொண்டு தந்துருக்கிறோம் நாங்க. அப்பவும் நீங்க என்ன சொல்றீங்க நாங்க நீங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வழக்கு போட்டிருந்தீங்களா வடக்கு மாநிலத்துல? ஒரு ஊழலை விசாரிச்சிருக்கீங்களா வடக்கு மாநிலத்துல? அப்படி இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி நீங்க கேட்கலாம். அவர் ஊழல் நடந்திருக்கா இல்லையான்ற இந்த பிரச்சனை. சரிதானே? இல்ல இல்ல இது வந்து பாடம் காட்டினீங்க ஸ்ரீதரனோட நாய்க்கு தான் உணர்வுகளை அமைச்சர் கூட்டத்தை சிவகுலர் பண்ணி நடத்தவன மாட்டா நீங்க சிவகுலர்ல கூட்டம் நடந்த அமைச்சர் இவ்வளவு நாள் குழந்தான் கூட்டம் நடந்த சரியா தூக்கி அடிக்கிற எங்களுக்கு மேல தூக்கி அடிக்க மாவட்ட அவர்த்திக்கா வந்திருக்கிறோம் அதை மட்டும் காய்க்கணும் உமக்கு அட்டுதலுக்குரிய கருத்து அவர் பாராளுமன்ற உறுப்பினரை வந்து கூடாது காய்க்கணும் ஒரு அது கூட தகவல் இல்ல இல்ல நான் இந்த பிரஜாசக்திகளை தானே இந்த இது வந்து நீதிமன்றம் இல்ல இப்ப என்னடா பப்ளிக் கம்ப்ளைண்ட் இருக்கிறது உண்மை அந்த பப்ளிக் கம்ப்ளைண்ட் வந்து உண்மையிலேயே உங்களோட வர்த்தமானி அறிவித்தல இருந்து இந்த கட்டப்பட்ட படங்களோட சனம் எடுத்து அனுப்பி இருக்கு. இந்த வேற பொக்ஸ் பாலம் காட்டி இருக்கணும் இந்த முத்து சித்திரம் மட்டும் வீட்டுக்கு போற ஆட்டை கொடுக்காது. நீங்க திணைக்கள தலைவர்களுக்கு கொடுக்காத விசாரிக்கட்டும் பையில அபிவிருத்தி குழு கூட்டம் என்பது ஒரு நீதிமன்றம் அல்ல. அவைகளை விசாரணை செய்வதற்கோ அல்லது வழக்குகளை பிடிப்பதற்கோ இந்த இடம் அல்ல. அவைகளுக்கான ஒரு பேசுகின்ற மேடையாக அவைகளை முறையிடுகின்ற ஒரு மேடையாக இருக்க வேண்டுமே தவிர இந்த மேடையை பயன்படுத்தி அதிகாரிகள் மீது அபாண்டமான பழி சுமத்தும். நாளைக்கு அவர்கள் இந்த பிரதேசத்தில் வேலை செய்ய வேண்டும்.
ஏனென்றால் அவ்வாறான அபாண்டமான பழிகளை சுமத்தப்படுகின்ற பொழுது இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் சமூக ஊடகங்கள் இருக்குது. அப்ப அந்த ஊடகங்கள் வழியாக வெளியே சென்ற பொழுது அவர் நல்லவராக இருந்தாலும் சரி, கெட்டவராக இருந்தாலும் சரி, அவர் திருடராக இருந்தாலும் சரி, அவர் விசேடமாக வெளியே வருகின்ற பொழுது அவர் ஒரு கெட்டவர், திருடர் என்கின்ற பட்டம் சூட்டப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு குழந்தைகளுக்கு கூட முகம் கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படலாம், அவர்களுக்கு உறவினர்களுக்கு முகம் கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படலாம். அதனால் இவ்வாறான அபகாண்டமான பழிகளை மாத்திரம் சுமத்துகின்ற, அதை மாத்திரம் தனது செயற்பாடாக கொண்டிருக்கின்ற இந்த கேடுகட்ட முறையில் செயல்படுகின்ற இந்த அர்ஜுனாவின் செயற்பாடு தொடர்பாக எதிர்வரும் காலங்களிலே இவ்வாறான கூட்டங்கள் கூடப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அதற்கான முடிவினை எடுப்பதற்கு இன்றைக்கு இந்த கூட்டம் வலுவான சாட்சிகளை சேர்த்திருக்கின்றது என்றே நாங்கள் கூற வேண்டும். அந்த வகையில் எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் எதிரேவார் போன போதிலும் கூட கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக, கிளிநொச்சியினுடைய முன்னேற்றம் தொடர்பாக, கிளிநொச்சியினுடைய இருப்பு தொடர்பாக நாங்கள் கைவிடப் போவதில்லை. இன்னும் ஒரு தினங்களில் இந்த கூட்டத்தை மீண்டும் கூடி இந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்போம் என்பதை மக்களுக்கு தெரிவித்துள்ளோம். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற நபர்கள் இன்றைக்கு ஊழல் குற்றத்தடுப்பு பிரிவு ஒன்றே இருக்கும். அப்ப அந்த பிரிவு மூலம் ஒப்படைக்க முடியும் ஒன்று. இரண்டாவது, யாழ்ப்பாணத்தில் FCID இருக்கின்றது, அவர்களோ ஒப்படைக்க முடியும் 2. மறுபடி அதாவது போலீசில் முறைப்பாடு செய்ய முடியும், அதையும் செய்யாது, FCIDக்கும் செய்யாது. கடைசி நேரத்தில் இவைகளை யாராவது எழுதிய பெட்சென்னுகளை வைத்துக் கொண்டு, எழுதிய முறைப்பாடுகளை வைத்துக் கொண்டு இங்கு வந்து வேலை காட்டுகின்ற செயற்பாடுதான் இதில் இருக்கின்றதை தவிர அபகரான முறைப்பாடுகள் இருக்குமாக இருந்தால், அபகரான முறைப்பாடுகள் உண்மையாக இருக்குமாக இருந்தால் அதற்கு நாங்களும் கை உயர்த்துவது தயார். ஆனால் அதுகளை பேசுவதற்கான ஒரு இடம் இருக்கின்றது, அதுக்கான பொருத்தமான இடம் இது அல்ல என்பதுதான்.